நீலா நட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீலா நட்ஸ். ஸோ ஆஃபர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கான இந்த பர்பஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய சர்வே எடுத்தேன். என்னென்ன எப்படி இப்போ சேல் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌட் ஆஃப் மூமெண்ட் கிடச்சிது இந்த ஒரு லாங் பேக் வீடியோஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸும் எனக்கு ஒரு நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாகவே, சென்னை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே மேஜரான நட் ஷாப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெலோவாக புதுசாக வர்றது, இந்த மாதிரி எல்லாத்துமே ஒரு சர்வே எடுத்திருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பர்ஸ், ரீசெல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த விதத்தில் நான் பிஸ்னஸ்க்காக பண்ணலைன்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், டக்குன்னு நான் முடிச்சிடறேன், ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் எங்ககிட்ட மட்டும்தான், நாங்கள் தான் வந்து ஆயில் எடுக்காத பாதாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 100% ஃபேக். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு வச்சுருக்காங்க. ரேட் நம்ம கம்மியாக கொடுக்குறோம் ஸோ ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று மாறாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்கிறது, ஆனால் பில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இல்லை, அதை ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு காஸ்ட் கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து காஸ்ட் ப்ரைஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பில் போடுற பில்லிங்கோட இது வந்து ஏற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா பாதாம். இந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறது ஆல்மண்ட், இதில் அமெரிக்கன் போட்டிருப்போம். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறது, அதிக வேல்யூ, நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் தான். அமெரிக்கன் கலிஃபோர்னியா பாதாம் தான் அதிகமான நியூட்ரிஷன் இருக்குது. இதுக்கு அடுத்ததுன்னா இதை விட மேலே அப்படின்னு சொல்லலாம் ஈரானியன் பாதாம், மாமரான்னு சொல்லுவோம். அந்த பாதாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை நியூட்ரிஷன் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஈரான்லேருந்து வர்றது. அது ரேட்டு எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். பர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா 4000 5000 வருது. இதை விட அது ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டு தான் சாப்பிடணும். யூஸ்வலாக நம்ம இது தான் சாப்பிட்ணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாதாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் பாதாம், கேரமல் பாதாம்னு ஒன்று, அது ஒரு நேம் வந்து வச்சுருக்கோம் நம்ம. அந்த பாதாம் போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாதாம், இங்கே இருக்கிற வர பாதாம். அதில் வந்து நியூட்ரிஷன்லாம் பெருசாக கிடையாது. அதை தான் இவங்க வந்து ரேட் கம்மி பண்ணி, ரேட் கம்மிலாம் பண்ணது, அது கம்மி தான் அது. பட் அந்த பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது. என்னடா இது நம்ம ஒரு பாதாம், இதை போய் கம்மியாக சொல்கிறோம் நமக்கு அப்படின்ற எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமெரிக்காவிலேருந்து வருதா, இது ஈரான்லேருந்து வருதா, இது இம்போர்ட்டடா, இது வேணாம், நம்ம ஊரத்தை கொடுங்க, நம்ம ஊரத்தில் இருந்த வேர்க்கடலை தான் இருக்குது, அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு பொருள் சாப்பிட்றது தான் கரெக்டு. நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. நட்ஸுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கேஷ்யூ அதிகமாக போடும். ஸோ கேஷ்யூ சாப்பிட்லாம். பாதாம்லாம் இங்கே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்நட், எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாமில் தான் ஃபஸ்ட்டு ரேட் குறைக்கிறாங்க, அதை வச்சு தான் வியாபாரமே பண்ணுறாங்க. மற்ற எல்லாத்துலேயும் ரேட் இதுவாக இருக்குது. ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எதுவுமே நல்லா இருக்க முடியும். இப்போது என்னென்ன குவாலிட்டி போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு முந்திரியில் சல்ஃபர் கலந்த ஒரு முந்திரின்னு வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து இந்த வண்டு வராமல் இருக்கும், பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக சல்ஃபர் கொட்டுறாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட். அது. அதுக்கப்புறம் பிளாக் ரைசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த பிளாக் ரைசின்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு காரணமே வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் அது வந்து நம்ம பிளாக் ரைசின்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிளாக் ரைசின்ஸ் எங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ என்னோடய குவாலிட்டி வந்து பாருங்கள், இதில் கிளார் அடிக்குது. இது வந்து அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி, நல்லா கருப்பாக செலக்டிவாக டஸ்ட்டு எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம், இது தான் போடுறோம். ஸோ நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுறோம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, இது எல்லாமே இந்த இது தான் போடுறோம். ஸோ இது எதுக்காக சொல்கிறோன்னா நிறைய இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
காம்போ ரேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இல்லை. ஸோ அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், பிஸ்னஸ் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம்லான்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். பட் என்ன இவங்க வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னா, பாதாமில் எடுத்துகிட்டு இதில் ஆயில் எடுக்காத பாதாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயில் எடுத்த பாதாம்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் வந்து ஆயில் எடுக்காத பாதாம் தான். ஆயில் எடுத்துலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. நான் நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருப்பேன், திரும்ப இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். பாதாமில் ஆயில் எடுத்து அதெல்லாம் வைக்க முடியாது. அந்தளவுக்கு ஒன்றும் டெக்னாலஜிலாம் வரல. இது வந்து ஊசி போட்டு எடுத்துருவாங்களே என்ன, அப்படி கூட வராது. அதை அரைச்சாதான், க்ரஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து இதுலேருந்து ஆயில் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, வெரைட்டி இருக்குதுன்னு வேணால் வச்சுக்கலாம். நம்ம போல்டு சைஸு பெருசாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இதில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாம்ரா பாதாம் வச்சுருக்குறோம். இங்கே இருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் பாதாம், இந்தியன் பாதாம், ஹிமாச்சல்லேருந்து வர்றது, அந்த பாதாம் நம்ம வந்து வாங்க மாட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. சத்து மாவுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதை இது போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஹெல்த்து மிக்ஸு இதுவெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பாதாம் தான் போடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு கம்மி, பட் ஆனால் நியூட்ரிஷன் இருக்காது. ஸோ அதுதான் என்னோடய பாயிண்ட். என்னென்னா, காஸ்ட்டு மட்டும் பார்க்காதீங்க, அது நல்ல பொருளான்னு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம போகிற முந்திரிலாம் வந்து முந்திரியில் 2 தான் வந்து சூப்பரான குவாலிட்டி இருக்கும். நியூட்ரிஷன்ஸ் பற்றி மண்ணுக்கேற்ற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா 2 ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியாவிலேருந்து வர பன்ருட்டி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. இந்த ஆஃப்ரிக்கா கேஷ்யூஸ், இது 2 மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றது நான் டேஸ்ட் வைஸும் சரி, நியூட்ரிஷன் வைஸும் சரி. ஸோ இதில் மட்டும் இது மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சரி, நியூட்ரிஷனும் சரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டி தான் போடுறோம். சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செலக்டிவாக ஒரு கேஷ்யூஸ் இது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நான் எதுக்கு இதை வாங்குறேன்னா, எதுக்கு இந்த 320, 450, 316 இது போடுறாங்க, அது நம்ம போடுறதே இல்லை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். செகண்ட் ரெக்யூர்மெண்ட்டு நம்ம இதை தான் கொடுக்குறோமே. ஸோ இந்த குவாலிட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சைஸு பெருசாக இருக்கும், நல்லா கலர் இருக்கும். சல்ஃபர் கில்ஃபர் எதுவுமே கலக்காமல் பியூர் ஆர்கானிக். நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது நல்லா தெரியும். நீங்கள் சல்ஃபர் கலந்துக்கிறாங்கன்ட்டு எப்படி கொஞ்சம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பல்காக வாங்கும்போது தெரியும். அப்படிலாம் நீங்கள் வாங்கும்போது பவுட்ரு மாதிரி கொட்டும் ஒயிட்டாக. அது வந்து இது கேஷ்யூன்னு நினச்சிக்கக்கூடாது, அது உண்மையாகவே அதில் வந்து சல்ஃபர் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக இருக்கிற இடம்லாம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், வாங்கலாம். சில பேர் இதில் கம்மின்றதுக்காக அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ யார் ஒன்றாலும் எல்லோரும் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது வேணாலும் பண்ணுங்கள், நேர்மையாக, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஜென்யூனாக விற்றுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் இதை வந்து பண்ணுறோம், எங்ககிட்ட மட்டும்தான் இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் ஏன் இவ்வளோ ப்ரூடாக விட்றீங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்கன்றது தான் என்னோட கோவம். ஓகேவா? நீங்கள் உங்கள் பொருளை விற்கிங்க, நான் வந்து நல்லா ஜென்யூனாக விற்கிறேன், என்னோடய ரேட் கரெக்டாக இருக்கும், நான் அதிகமாக விற்கல, என்னோடய பொருள் குவாலிட்டியாக இருக்குது இப்படின்னு சொல்லலாம். நான் வாங்குகிற பொருள் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து இன்னமும் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஐட்டம். இதெல்லாம் விவசாயம் பொருள் தான். இது யாரும் வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறது கிடையாது. அது ஏன்னா வந்து ஸ்வீட்டாக, லட்டு, ஜாங்கிரி, வேறு ஏதாவதுன்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது. இது வந்து யார் வேணாலும் வாங்கி சேல் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து மேக் பண்ணுற முடியாது. நிறைய பேர் அப்படி தான், நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. முந்திரிலாம் அதெல்லாம் வந்து ஏன் இப்படி, ஆனால் அவங்களுக்கு தெரியும், சொல்கிறவங்களுக்கு தெரியும். இதை வந்து அவங்களும் வந்து மேக் பண்ண முடியாது. விவசாயிகிட்ட வந்து வாங்கி ரீசேல் தான் பண்ண முடியுமே தவிர இது வந்து இது பண்ண முடியாது. ஸோ நல்ல பொருளாக வாங்குகிறோம், நல்ல பொருளாக கொடுத்துட்டாலே போதும். ரேட்டு வந்து என்ன கரெக்டான ஃபேரான ஒரு ரேட்டு கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறோன்றத வச்சுக்கிட்டு பொருளை வந்து மோசமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். நான் ரேட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இன்னும் நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் டேஸ் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மந்த் எண்டுலேருந்து ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும்.
இன்கேஸ் சேஞ்ச் ஆகிறதா இருந்தால் நம்ம வந்து சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ காஸ்ட்டில் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். அதாவது கொரியர் காஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோவோ எவ்வளோ வேணாலும் எதுக்குமே வந்து 10 கிலோ 10 கிலோவில் 5 kgs வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ காஸ்ட்டு தான். அதாவது வந்து டெலிவரி காஸ்ட் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம், செல் பண்ணுறோம். இது ஒரு ஆஃபர். ரெண்டாவது ரேட் என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாமே சொல்கிறோம். குவாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஜெனுவன்லி எல்லாமே சூப்பர் பக்காவான குவாலிட்டி, ஃபென்டாஸ்டிக்கான குவாலிட்டி தரோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி, எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், 100% அஷூரன்ஸ் தரோம். ஸோ ஓகேங்களா. அப்புறம் இந்த ஆயில் எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஏமாற்ற நான் விரும்பல. இதுக்கு இப்போ யார் சொன்னாலும் தயவு செஞ்சு அங்கே வந்து வாங்காதீங்க. இது நான் எனக்கு பிஸ்னஸ்ஸு எது வேணாலும் பண்ணிக்கோம். பட் இது வந்து ஏன் பர்சனலாக திரும்ப சொல்கிறேன்னா, அது வந்து சீட் பண்ணுறது பிடிக்கல. நீங்கள் ரேட் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, குறைங்க, உங்களுடைய நம்ம ஓனாக பண்ணும்போது அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பிஸ்னஸ் சார்ந்த விஷயம். பட் அந்த ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்கிற ஒரு நேச்சுரலே மாற்றி சொல்கிறாங்க. அதாவது இயற்கைக்கு மாறாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இதையே போய் சொல்லும் போது அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ குவாலிட்டி இருக்கும், எவ்வளோ நேருக்கு மாறான விஷயம், எவ்வளோ பொய் இருக்குன்றது தான் என்னோடய கருத்து. ஃபுல்லாக வந்து அவங்களோட பேசுகிற மாடுலேஷன் அது எது வேணாலும் வச்சுக்கோங்க. பட் இந்த பாதாம் மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. சரி, இதுதான். நன்றி, வணக்கம் மக்களே. இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் ஒரிஜினல் 100% பியூரான ஃபாரஸ்ட் ஹனி இருக்குது. இது 100% வந்து ஒரிஜினல் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட்டே கொடுத்துக்கலாம். ஃபாரஸ்ட் ஹனின்னு போட்டுருவோம், ரா வைல்டு ஃபாரஸ்ட் ஹனின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபுல்லாக இது ரா வைல்டு ஃபாரஸ்ட் ஹனின்னு சொல்லிட்டு இந்த ஹனி வந்து 100% ஒரிஜினல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம்லேருந்து 150 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் வருது. ஓகேங்களா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டு தான், ரொம்ப ரீசனபிளான அஃபோர்டபுள் ரேட், கரெக்டான ரேட்டு தான். இது ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஹனி வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg பர் ரேட்டு வந்து 1 kg பர் பார்த்தீங்கன்னா 979 கொடுக்குறோம். ஸோ ஆஃபர் ரேட்டு இது. அதோட வந்து கிஃப்ட் பேக் கொடுக்குறோம் நம்ம. கிஃப்ட் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே இது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக 6 பேக் வருது. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், பிளாக் ரைசின்ஸ். ஸோ உங்களுக்கு இது இல்லாத நீங்கள் பர்சனலாக ஏதாவது இது பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்குவோம். ஓகே நண்பர்களே, இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் டியர் கஸ்டமர்ஸ். வேறு எதுவாக இருந்தாலும் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வேணும், பில் வேணும், டெலிவரி வேணும்னும் போது நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டர் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை கால் கூட பண்ணுங்கள். இதே சேம் நம்பர் தான் கான்டாக்ட் நம்பர் என்று. ஸோ நன்றி, வணக்கம்.